والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله يا شفيع المذنبين اللهم صل وسلم وبارك عليه يا سيدي سندي غوثي ويا مددي كلي ظهيرا على الأعداء بالمدد مجير يرضي وخذ بيدي مدى مددي خليفة الله فينا محي الدين புகழனைத்தும் ஏகவல்லோனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. அவனின் சலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் நம் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் சத்திய வழியை சற்றும் சிறுகாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபு தாபியீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி முன்கூட்டிய வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சலாத்தும் சலாமும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த ஜும்ஆ ரஜபு மாதத்துடைய முதல் ஜும்ஆவில் நாம் இருக்கிறோம். அல்லாஹுடைய மாதம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட இந்த ரஜபுடைய மாதத்தின் பொருட்டினாலும் இந்த மாதத்தில் நினைவு கூறப்படக்கூடிய செய்திகள் அது சம்பந்தப்பட்டவர்கள் அனைவரின் பொருட்டினாலும் அல்லாஹ் தஆலா நம்முடைய எல்லா விதமான ஹலாலான ஹாஜத்துகள், நாட்டு திட்டங்கள், தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி தந்திடுவானாக. நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான பலாய் முசீபத்துகள், ஆபத்துகள், விபத்துகள், நோய்கள், மருத்துவமனை செலவுகள், எல்லா விதமான ஷர்றுகள் அனைத்திற்கும் அல்லாஹ் தஆலா நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் பாதுகாத்திடுவானாக. நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான அமல்களையும் அல்லாஹ் தஆலா அவனுடைய மேலான கருணையினால் அதை பரிபூர்ணமான முறையில் கபூல் செய்வானாக. சங்கைக்குரியவர்களே, நாம் இந்த உலகத்தில் வாழ்வது அல்லாஹ் தஆலா நமக்கு மத்தியில் ஒருவரை பார்த்து ஒருவர் பேச வேண்டும், பழக வேண்டும், ஒருவருக்கு துணையாக ஒருவர் என்கிற ரீதியில் அல்லாஹ் தஆலா நம்மை படைத்திருக்கிறார். அதில் சிலர்களை நாம் உறவுகளாக, நெருங்கிய சொந்தங்களாக, இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். எவ்வளவோ பேரை நாம் நேசிக்கிறோம், நெருங்கி பழகுகிறோம். அந்த நெருக்கமானவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும் பொழுது அல் அஹில்லா, உங்களோடு உற்ற நண்பர்களாக, தோழர்களாக, குடும்பாளிகளாக, உங்களோடு நெருங்கி இருக்கக்கூடிய மனிதர்கள் என்று மட்டும் சொல்லவில்லை அல்லாஹ் தஆலா. அல் அஹில்லா, எல்லா நெருக்கமானவர்களும் சரி என்று எல்லா நெருக்கமான உறவுகளை பற்றியும் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அப்படி சொல்லிவிட்டு சொல்லுகிறான், யௌம இரின், கியாமத்துடைய நாளில், அந்த நாளில் பஅதுஹும் லிபஅதின் அது, ஒருவர் மற்றொருக்கு விரோதியாக இருப்பார். ஒருவர், நீங்கள் எவ்வளவுதான் இந்த உலகத்தில் நெருங்கி பழகினாலும் அவர்கள் நாளை மறுமையில் உங்களுக்கு விரோதியாக மாறுவார்கள். எந்த அளவிற்கு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள், ஒரு தாய் தன்னுடைய மகனை பார்த்து இவனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஒரு மகன் தன்னுடைய பெற்றோர்களை பார்த்து இவர்கள் யார் என்றே எனக்கு தெரியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒருவர் ஒருவரை விட்டு ஓடிக்கொண்டிருப்பார். அந்த மாதிரி உள்ள சூழ்நிலையில் அல்லாஹ் தஆலா அதை தொடர்ந்து சொல்கிறான், இல்லல் முத்தகீன், முத்தகீன்களை தவிர நீங்கள் யாரையெல்லாம் சொந்தங்கள், நேசர்கள், நெருக்கமானவர்கள் என்று ஆக்கி வைத்திருக்கிறீர்களோ எல்லா மனிதர்களும் நாளை மறுமையில் உங்களுக்கு எதிரியாக வருவார்கள், தக்வாவுடையவர்களை தவிர. அந்த தக்வாவுடையவர்கள் யார்?
அதையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறார், இன் அவுலியாஹு இல்லல் முத்தகூன். இறைவனுடைய நேசத்தை பெறுபவர்கள் யார்? அவனை தக்வாவோடு அவனுக்கு பயந்து வாழ்ந்தவர்கள், முத்தகீன்களாக வாழ்ந்தவர்கள் தான் அவருடைய நெருக்கத்தை பெற்றவர்கள். அந்த நெருக்கத்தை பெற்றவர்கள் தான் நாளை மறுமையில் நம்ம எதிரிகளாக அல்ல, நம்மோடு சேர்த்து கொள்ளக்கூடியவர்களாக, நம்மை அவர்களோடு சேர்த்து கொள்ளக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். மற்றவர்களை போல் உங்களை எதிரியாக நினைத்து விரண்டு ஓட மாட்டாங்க. அவங்களோட உங்களை சேர்த்துக்குவாங்க. நபி ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சரி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கூட்டத்தார்களை எங்களுக்கு அடையாளம் காட்டினாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது அந்த கூட்டத்தார்களை பார்த்து நபிமார்களும் ஷுஹதாக்களும் அவர்களை பார்த்து பொறாமைப்படுவார்கள். யார் இவர்கள் என்று ஆச்சரியமா பார்ப்பாங்க. அப்படி அவர்கள் பார்க்கும் பொழுது அந்த நேரத்தில் அவர்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டே இருக்கும்போது சஹாபாக்கள் கேட்குறாங்க, மன்ஹும் யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நபிமார்களும் ஷுஹதாக்களும் பார்த்து பொறாமைப்படுற அளவுக்கு இருக்கிறாங்கன்னா அது யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹும் கௌமுன் யதஹாபூன பில்லாஹி மின் கைரி நஸபின் வலா மாலின். எந்த ஒரு இரத்த பந்தமும் இல்லாமல், எந்த ஒரு கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமும் இல்லாமல் இறைவனுக்காக வேண்டி ஒருவரை நேசிப்பவர்கள், இறைவனுடைய பொருத்தத்திற்காக வேண்டி ஒருவரை நேசிப்பவர்கள், அவர்கள்தான் அந்த இடத்தில் கண்ணியமாக அந்த இடத்தில் வைக்கப்படுவாங்க. அவர்களுடைய நிலைமையை பார்த்து நபிமார்களும் ஷுஹதாக்களும் கூட ஆச்சரியமாக பார்ப்பார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நாம் ஒருவரை நேசிக்கும் பொழுது, இவர் என்னுடைய குடும்பக்காரர், இவருக்கும் எனக்கும் கொடுக்கல் வாங்கல் இருக்குது அப்படிங்கிற ரீதியில நாம் நேசிச்சோம். அப்படிதான் இருக்குது நம்முடைய நிலைமை. ஏதாவது ஒரு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை வந்துருச்சுன்னா அதோட நம்ம உறவு, அது எவ்வளவு பெரிய நெருக்கமான உறவா இருந்தாலும் சரி, அது துண்டிக்கப்படுது. இதையெல்லாம் தாண்டி யார் ஒருவர் ரப்புக்காக வேண்டி ஒருவரை நேசிக்கிறாரோ, இவர் இறைவனுக்கு பொருத்தமான காரியத்தில் இருக்கிறார், இறைவனுடைய பொருத்தத்தை பெற்றிருக்கிறார் என்று யார் ஒரு மனிதனை நேசிக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் கண்ணியப்படுத்துகிறார். அப்படியானால் இந்த உலகத்தில் இறைவனுடைய ஞாபகத்தை நமக்கு கொண்டு வந்தவர்கள், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், நாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை, இதே ஒரு 900 வருடத்திற்கு முன்னால் இந்தியாவுடைய நிலைமையை நாம் யோசித்து பார்த்தால், வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு நபியாக அனுப்பப்படும் பொழுது என்ன சூழ்நிலை இருந்ததோ, எந்த அளவுக்கு குஃப்ர் அந்த இடத்தில் இருந்ததோ அதே நிலை இந்தியாவில் நிலவியது. இந்த நிலையை சரி செய்வதற்காக வேண்டி கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கலீஃபாவாக, இந்தியாவிற்கு தன்னுடைய பொறுப்பாளராக ஹஜ்ரத் சையதுனா ஹாஜா மஹீனுddin சிஷ்தி லஜ்மீரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மார்க்க பணிக்காக வேண்டி இந்த இடத்துல அனுப்பி வைக்கிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வரலாறு இப்படியும் சொல்லுது, மதீனாவில் இருந்து அஜ்மீருக்கு வந்து சேர்ற வரைக்கும் நம்ம அடிக்கடி கேள்விப்படுவோம், இவர்களுடைய கருத்தை பற்றி இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் 90 லட்சம் பேர். இந்த 90 லட்சம் எப்படி கணக்கு அப்படின்னு சொன்னா, மதீனாவில் இருந்து அஜ்மீருக்கு வர்ற வழியில மட்டும் இருக்கு. அப்படியானால் அவர்கள் கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேல் அஜ்மீரில் இருந்திருக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் ஹிதாயத்தை பெற்றவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க? சரி, இவர்களுக்கு இந்த அந்தஸ்து கிடைப்பதற்கான காரணம் என்ன? இந்த ஒரு விஷயம் நம்ம இடத்துல வரணும். ஹாஜா மஹீனுddin அஜ்மீரி சிஷ்தி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் எவ்வளவு பெரிய அந்தஸ்து அடைஞ்சாலும் சரி, அதுக்கெல்லாம் காரணம் ஒரே காரணம் தான். அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை இது நம்முடைய இளைஞர்களிடத்திலும் நம்ம குழந்தைகளிடத்திலும் வரணும்.
அவங்க சொல்றாங்க, என்னுடைய ஷேக்குக்காக வேண்டி, என்னுடைய உஸ்தாதிற்காக வேண்டி 20 வருடம் நான் ஹிதமத் செஞ்சேன். யாருக்கு? ஹாஜா உஸ்மான் ஹாரூனி ரலியல்லாஹு அவர்களுக்காக வேண்டி 20 வருஷம் ஹிதமத் செஞ்சேன். அந்த ஹிதமத்துடைய பரக்கத்தினால், என்னுடைய உஸ்தாதுடைய துஆ பரக்கத்தினால், அதுதான் அந்த துஆ தான் எனக்கு இவ்வளவு வெற்றிக்கான காரணம், உயர்வுக்கான காரணம் சொல்றாங்க. இன்றைய நம்முடைய சூழ்நிலைகள், நாம் ஒரு உஸ்தாதை நடத்தக்கூடிய விதமாகட்டும், பெரியவங்களை நடத்தக்கூடிய விதமாகட்டும், நம்முடைய இளைஞர்கள் இந்த நிலையை நாம் மாறணும். கொஞ்சம் கொஞ்சமாக பல நேரங்களில் நம்ம குழந்தைகள்கிட்ட பேசும் பொழுது இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கணுமா அப்படின்னு நினைச்சு சில விஷயங்களை விட்டுறோம். ஏன் இந்த கால சூழ்நிலைகளில் குழந்தைகள்கிட்ட மார்க்கத்துடைய விஷயத்தை பேசுறது கூட பயப்படுற பெற்றோர்கள் இருக்கிறாங்க. மார்க்கத்தை சின்ன வயசுலேருந்தே சொல்லிக் கொடுக்காதவங்க இருக்கிறாங்க. அப்படி சொல்லிக் கொடுக்காத விட்டதன் காரணமாக இன்றைய சூழ்நிலைகள் என்ன அப்படின்னா, மார்க்கம் யாரிடத்தில் இருக்குதோ அவங்களோட மதிப்பும் இருக்கிறது இல்லை. இறைவனுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் யாரெல்லாம் கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுடைய கண்ணியம் நம்மிடத்திலே இல்லை. நம்முடைய இளைஞர்களிடத்திலும் சரி, நம்ம குழந்தைகளிடத்திலும் சரி, நாம் இறை நேசர்களுடைய அந்தஸ்து என்ன, அவர்களுடைய தரஜா என்ன என்பதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த 90 லட்சம் ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, இதுக்கான காரணத்தை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். இதுக்கு முன்னாடி, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களை இந்தியாவுக்கு போக சொல்றதுக்கு முன்னாடி இருந்த நிலை வேற. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செஞ்ச ஒரு நிகழ்வை சொல்றாங்க. அதாவது ஹாஜா நாயகத்து மேல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்த அன்பை நமக்கு இது ஒரு விளக்கமா நமக்கு கொடுக்கும். ஒரு முறை ஹஜ்ஜுடைய காரியத்தை முடிச்சுட்டு மதீனாவிற்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் அங்கே தங்கி இருக்கிறாங்க. ஹாஜா மஹீனுddin அஜ்மீரி சிஷ்தி ரலியல்லாஹு அன்ஹு ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ர் முடிச்சுட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்வதற்காக, இப்பயும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வரிசையாக கொஞ்ச நேரம் நிற்க விடுறாங்க, அதுக்கப்புறம் அனுப்பிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அங்கே சில பேர் நின்றுருப்பாங்க ஹாஜிங்களாக. அந்த ஹாஜிங்களில் ஒரு ஆள் வர்றாங்க. யார்கிட்ட? அந்த கூட்டத்தில் சலாம் சொல்லிட்டு போகிற கூட்டத்தில் வர்றாங்க. வந்து கேட்குறாங்க, இங்கே மொஹீனுddin யாரு? உள்ளது சத்தம் வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரவுதாவிலிருந்து சத்தம் வருகிறது, மொஹீனுddinஐ கூப்பிடுங்க அப்படின்னு. அப்படி வந்து வெளியே கேட்கும் பொழுது ஒரு 10-15 பேர் வர்றாங்க. கூப்பிட்டது ஒரு ஆள் தானே, இத்தனை பேர் வர்றாங்களே அப்படின்னு பார்க்கும் பொழுது மறுபடியும் போய் அந்த இடத்துல 15 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல மறுபடியும் பதில் வருகிறது, சஞ்சர் என்ற இடத்திலிருந்து வந்த மொஹீனுddinஐ கூப்பிடுங்க. அதாவது இவங்க பிறந்த ஊர், இவங்க இருந்த ஊர். அப்பொழுது ஹாஜா மஹீனுddin அஜ்மீரி சிஷ்தி ரலியல்லாஹு அன்ஹு தனியாக கூப்பிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த அறைக்குள்ள அனுப்புகிறாங்க. அந்த இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அசரீரியாகவோ அல்லது ஆத்ம ரீதியாகவோ கிடைத்த விஷயம், உங்களுக்கு வலியுல் ஹிந்த், அதாவது இந்தியாவுடைய வலி, அதாவது வலி என்ற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்குது. இந்தியாவுடைய வலி என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்குறாங்க. இப்போ வலி அப்படின்னு சொல்லிட்டா அந்த வார்த்தைக்கான விளக்கங்கள் ஒரு விளக்கம் என்னன்னா, பொறுப்பாளர். அதாவது ஒரு பெண் குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த பெண் குழந்தைய திருமணம் முடிச்சு கொடுக்கறதுக்கான முழு பொறுப்பு அதிகாரம் யாருக்கு இருக்குது? அவருடைய தந்தைக்கு இருக்குது. முழு அதிகாரமும் பொறுப்பும் கொடுக்கப்பட்டவர் என்பதற்கும் வலி என்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இதை வச்சு சொல்றாங்க, யார் என்னதான் அரசாட்சிக்கு வந்தாலும் சரி, இந்தியாவுடைய அரசாட்சி என்பது, பொறுப்பு என்பது அது ஹாஜா மஹீனுddin அஜ்மீரி சிஷ்தி ரலியல்லாஹு கையில் தான் இருக்குது. அதை உண்மைப்படுத்தும் விதமாக நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய போர்வை, அவங்க என்னதான் எந்த ஒரு மதத்தில் இருந்தாலும் சரி, என்ன ஒரு கொள்கையில் இருந்தாலும் சரி, ஒவ்வொரு வருடமும் அவர்களுடைய மசாருக்கு போர்வை யார்கிட்ட வருது? சென்ட்ரல் கவர்மெண்ட் வருது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அனுப்புறாங்க, எங்க அஜ்மீர் என்ற இடத்துக்கு போங்க அப்படின்னு. சரி, அது நீண்ட வரலாறு, நான் சுருக்கமாக நான் சொல்லி முடிக்கிறேன். வர்ற வழிகளில் நடந்த விஷயங்கள் அதோடு சேர்த்து அவங்க விஷயத்தை மட்டும் பேசிட்டு போறது விஷயம் இல்லை, அவங்க நமக்கு என்ன செய்திகள் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் பார்க்க வேண்டியது.
அதனால் சுருக்கமாக சில விஷயங்களை சொல்கிறேன். அவர்கள் அந்த இடத்திலிருந்து மதீனாவிலிருந்து புறப்படும் பொழுது வர வழியில் நடந்த விஷயங்களை வரலாற்று ஆசிரியர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது முழுமையாக சொல்லி முடிக்க முடியாது, பல நாடுகளை கடந்து வந்திருக்கிறாங்க. குறிப்பாக முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு சந்திச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவர்களுடைய ஹிதமத்தில் அவர்களுக்கு படிவிடை செய்வதற்காக வேண்டி கிட்டத்தட்ட 5 மாதங்கள் 7 நாள் என்பதாக சில வரலாற்று குறிப்புகள் சொல்லுகிறது. அந்த 5 மாதம் யாருடைய தொடர்பு பெற்றிருக்கிறாங்க? முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹுடைய தொடர்பு பெற்றிருக்கிறாங்க. அவர்களுடைய துஆவும் கிடைச்சிருக்கு. வருகிற வழியில் இவர்களுடைய துஆவை பெற்றதன் காரணமாக பல அற்புதங்கள். எந்த அளவுக்குன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் குத்ஸில ஒரு செய்தியை சொல்லுவாங்க இல்லையா, அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை விரும்பிவிட்டால், இறைவனுடைய நெருக்கத்தை பெற்றுவிட்டால் அவர்களுக்கு சொல்லப்படக்கூடிய தன்மைகளில் ஒன்று, குந்து ஸமஉஹு அல்லதி யஸ்மஉ பிஹி வ பஸருஹு அல்லதி யுப்ஸிரு பிஹா. அவர் கேட்கக்கூடிய கேள்வி திறனாக, அதாவது செவியாக நான் மாறிவிடுகிறேன், அவர் பார்க்கக்கூடிய பார்வையாக நான் மாறுறேன். அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அந்த விஷயத்தை, அந்த பார்வை என்கிற விஷயத்தை முழுமையான முறையில் ஹாஜா மஹீனுddin அஸ்மீர் சிஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு பார்க்க முடியும். அவர்களை யார் பார்த்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அவங்க பார்க்குற ஒரு பார்வையில் நடுங்கி மயக்கி கீழே விழுந்துருவாங்க. அதாவது அவங்க வர்ற வழியில் ஒரு செய்தி, சப்ஜவார் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல ஒரு ஷியாவுடைய ஆட்சி, ஷியாவுடைய அரசருடைய ஒரு ஆட்சி நடக்குது. அந்த அரசருடைய ஆட்சி எப்படி இருந்தது அப்படின்னா, அங்கே இருக்கிற மக்கள்லாம் சொல்கிறாங்க, ரொம்ப முரட்டுத்தனமான ஆள், பாவங்கள் அது கணக்கிடவே முடியாது, அவ்வளவு பாவங்கள், மது மாது சூது எல்லாமே இருக்குதுகிட்ட. ஆனால் இவரை எதிர்த்து எதுவும் பண்ண முடியல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த மக்கள் இருக்கிறாங்க. அதையெல்லாம் தாண்டி மிக மோசமான விஷயம் ஷியாவுடைய கொள்கை இருக்குது. இப்படி இருக்கும் பொழுது அந்த சூழ்நிலையில் அந்த இடத்துக்கு வரும் பொழுது ஹாஜா மஹீனுddin அஸ்மீர் சிஸ்தி ரலியல்லாஹு தஆலா எங்கே வந்து தங்குறாங்க அப்படின்னா, இவருக்கு இந்த நாட்டுடைய அந்த ஊருடைய எல்லையில ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ன்னு நம்ம சொல்லலாம், அந்த ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல தான் இவங்க தங்குறாங்க. அந்த இடத்துல தங்கும் பொழுது யதார்த்தமாக அந்த இடத்திற்கு அந்த அரசர் வர்றாரு. அந்த அரசர் வரும் பொழுது அந்த இடத்துல இவங்களை பார்த்த உடனே கோபப்பட்டு, யார் இவரை இங்கே உட்கார விட்டது அப்படி சத்தம் போட்டு கேட்கும் பொழுது ஹாஜா மஹீனுddin அஸ்மீர் சிஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு ஒன்றும் இல்லை, கீழே உட்கார்ந்து திக்ர் செஞ்சுட்டு இருந்தவங்க மேலே ஒரு பார்வை தான் பார்த்தாங்க, மயக்கம் போட்டு கீழே விழுந்தாங்க. விழுந்தது மட்டும் இல்லை, அவர் கூட வந்தவங்கெல்லாம் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. ஏதாவது சத்தம் போட்டு பேசிட்டார் இவர், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவர் மன்னிப்பு கேட்கும் பொழுது அந்த இடத்தில் ஹாஜா மஹீனுddin அஸ்மீர் சிஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு மன்னிச்சு, அதுக்கு பிறகு அவர் எழுந்ததற்கு பிறகு அவரிடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை சரி பண்ணாங்க. ஷியாவுடைய கொள்கை அப்படிங்கிறது என்ன, நீங்கள் என்னெல்லாம் தப்பு பண்ணுறீங்க அப்படிங்கிறது கூப்பிட்டு பேசி அவரை சரி செய்து விட்டு கடைசியில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவர்களுக்கு பையத்தும் கொடுக்குறாங்க. பையத்து கொடுத்தது மட்டும் இல்லை, அவர்களோடு அந்த அரசாட்சியை விட்டுட்டு கூடயே வந்துட்டாங்க. இத்தனை நாள் மக்களுக்கு அநியாயம் செய்து கொண்டிருந்த ஒரு அரசர், தான் தான் பெரியவர் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருந்த ஒரு அரசர், அவருடைய வாழ்க்கையை ஹாஜா மஹீனுddin அஸ்மீர் சிஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு மாற்றினாங்க. அது மட்டும் இல்லை, வர்ற வழியில் நடந்த ஒரு நிகழ்வு, இவங்களுடைய ஒரு வழக்கம் என்ன அப்படின்னா, ஒரு ஆச்சரியம், இவங்க 70 வருஷமா தூங்கலை. எத்தனை வருஷம்? 70 வருஷம் தூங்காம இபாதத் செய்தவர்கள். சரி, இதை கேட்கும்போது நமக்கு ஆச்சரியமா இருக்கலாம், இன்னும் 70 வருஷமா, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு. சரி, நம்முடைய நடைமுறையில் வச்சு ஒரு உதாரணம் சொல்றாங்க. ஒரு ஆள் நல்லா உழைக்கிறார். எதுக்கு உழைக்கும்? நம்முடைய குடும்பத்துக்காக வேண்டி, நம்முடைய குழந்தைகளுக்காண்டி உழைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்படி உழைக்கும் பொழுது பெரும்பாலானவர்கள் வீட்டுடைய நிலைமை போய் படுத்துருவாங்க. குழந்தைகள்கிட்ட பேசுறது கிடையாது, அவங்கள்ட்ட விளையாடுறது எதுவுமே இருக்காது, போய் படுத்துருவாங்க. ஆனால் பல பேர்கிட்ட நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், நைட்டு தூக்கம் இருக்காது. காரணம் என்னென்னா, அவங்க என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, நம்ம குடும்பத்தை எப்படி கடைசி இவ்வளவு நாள் களைச்சு வந்தவங்க, ஆனால் நைட்டு தூக்கம் இல்லை. காரணம் என்ன? குடும்பத்தை பற்றி கவலை. சரி, குடும்பத்துடைய கவலை. நான் சமீபத்தில் படித்த ஒரு செய்தி,
மலேசியாவில் ஒருத்தர் வேலை செஞ்சாராம். கிட்டத்தட்ட 21 வருஷம் தூங்காமல் வேலை செஞ்சிருக்கிறார். கொஞ்சம் கூட தூக்கம் கிடையாது. அவர் டியூட்டி டைமே 23 மணி நேரம், 1 மணி நேரம் ரெஸ்ட்டு, அதுலேயும் தூக்கம் கிடையாது. இப்படி இருந்தவங்களும் இருக்கிறாங்க. எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, 70 வருஷம் தூக்கம் இல்லாமல் இபாதத் செய்தவர்கள். ஒருவருக்கு ஒரு கவலை வந்துருச்சுன்னா அது தூங்க முடியாது. ஒரு நாள் ஏதோ ஒரு புது விஷயத்தை பார்த்துட்டோம், அல்லது ஏதாவது ஒரு கடன் பிரச்சனை அப்படின்னு வரும் பொழுது அந்த பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், தூக்கம் வராது. அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்துடைய பிரச்சனைக்கே எப்படின்னா, அவங்களுடைய சிந்தனை ஃபுல்லாக எங்கே இருந்தது? இந்த உலகத்துடைய பிரச்சனை இந்த உலகத்தை விட்டு போயிட்டா முடிஞ்சு போயிடும். மறுமையுடைய சிந்தனை, மறுமைங்கிறது முடிவே இல்லாத உலகம், அந்த மறுமையுடைய சிந்தனை அவர்களுக்கு அதிகமாக இருந்தது. அதனால் அவர்களுக்கு இந்த உலகத்துடைய தூக்கம் என்பது அவங்களுக்கு தேவைப்படுது. அது மட்டும் இல்லையே, அவங்க சாப்பிட்றது, உணவு பழக்க வழக்கங்கள் சொல்கிறாங்க, சில 6 மாதம் சாப்பிடாம இருந்திருக்கிறாங்க. இது சில காலங்களில். இன்னும் சில காலங்களில் அவங்களுடைய உணவு வழக்கமே என்னன்னா, 3 நாளைக்கு ஒரு தடவை சாப்பிடுவாங்க. 3 நாளைக்கு ஒரு தடவை. நம்முடைய நிலைமை என்ன? ஒரு நாளைக்கு 3 தடவை சாப்பிட்றீங்க, அதுக்கு மேலே போயிட்டு இருக்குது. அவருடைய உணவு வழக்கம் என்ன? 3 நாளைக்கு ஒரு தடவை, சில நேரங்களில் வாரத்தில் ஒரு தடவை சாப்பிட்றதும் இருக்கு. இந்த அளவிற்கு தன்னுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்துவதற்காக வேண்டி இவ்வளவு முயற்சிகளை செய்து இறைவனுடைய ஞானத்தையும் இறை நெருக்கத்தையும் பெற்றவர்கள் ஹாஜா மொய்னுத்தீன் சிஸ்தி ரலியல்லாஹு. இப்போ இவங்க வர்ற வழியில் ஒரு நிகழ்வு நடக்குது. என்னன்னா, இவங்க 6 மாசமா சாப்பிடாம இருக்கிறாங்க. ஒரு ஊரில் தங்கும் பொழுது அந்த ஊர் எப்படிப்பட்டதுன்னா, இந்த ஊர் மக்கள் எல்லாமே சேர்ந்து நெருப்பு வணங்குறாங்க. அது ஊரே மஜூசியுடைய ஊர். அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்தில் தன்னுடைய பணிவிடையாளர்கிட்ட ஒரு ஆள்கிட்ட சொல்கிறாங்க, நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குது, அந்த நெருப்பை கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க, பற்ற வச்சு நாங்கள் உணவு சமைக்கணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. அங்கே போனால் நாங்கள் இது வணங்குறோம், இந்த நெருப்பை நாங்கள் தர முடியாதுன்ட்டாங்க. இப்போ இந்த இடத்துல ஹாஜா மொய்னுத்தீன் சிஸ்தி ரலியல்லாஹு எதிர்த்து போகிறாங்க. போய் கேட்குறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நெருப்பை வணங்கிட்டு இருக்கிறோம். சரி, இந்த நெருப்பை வணங்குறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, அவங்க சொன்னாங்க, இந்த நெருப்பு வணங்கினா நாங்கள் மறுமைக்கு போகும் பொழுது, நாங்கள் மௌத்தாகி போகும் பொழுது அந்த நெருப்பு எங்களை தீண்டக்கூடாது, நரக நெருப்பு தீண்டக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் வணங்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த இடத்துல ஹாஜா நாங்கள் கேட்டாங்க, சரி இவ்வளவு நாள் வணங்கியிருக்கீங்க இல்லையா, அதுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் பிரயோஜனம் கிடைச்சிருக்குதா அப்படின்னா, என்ன மாதிரி அப்படின்னு கேட்கும் பொழுது, இவ்வளவு நாள் வணங்கியிருக்கிறீங்க, சரி இப்போ நீங்கள் கையை வைங்க, உங்களை சுடாமல் இருக்குதான்னு பார்ப்போம். இப்போ இவங்க மறுபடியும் கேட்குறாங்க, அது எப்படி முடியும்? இயற்கையாக நெருப்புடைய தன்மையே சுடுறது தானே, அது எப்படி சுடாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, நீங்கள் இவ்வளவு நாள் வணங்கினாலும் சரி, எத்தனை நாள் நீங்கள் அதை வணங்கிட்டே இருந்தாலும் சரி, நெருப்புடைய இயற்கை தன்மை என்ன? அது சுடுறது தான். நீங்கள் இது வணங்குறதுக்கான காரணம் என்ன? அது சுடக்கூடாதுன்னு நீங்கள் வணங்குறீங்க, நீங்கள் என்ன தான் வணங்கினாலும் அது சுட தான் செய்யும். ஆனால் இந்த நெருப்பு உங்களுக்கு சுடாமல் இருக்கிறது நான் ஒரு வழியை சொல்லவா அப்படின்னா, இந்த நெருப்பை படைத்த ரப்பை நீங்கள் வணங்குங்க. அந்த ரப்பு அவனுடைய நாட்டத்தினால் இந்த நெருப்பை உங்களுக்கு குளிர்ச்சியாக மாற்றுவான் அப்படின்னா. இப்போ இதை கேட்கும் பொழுது அவர்கள்னா, அது எப்படி நாங்கள் நம்புறது? வேற நீங்கள் உள்ள போய் காட்டுங்க, நீங்கள் கையை விடுங்க, நாங்கள் நம்புகிறோன்னு. இப்போ இந்த நேரத்தில் ஹாஜா நாயகம் ஒரு விஷயத்தை செஞ்சாங்க. என்னன்னா, அந்த கூட்டத்துடைய தலைவர் இருக்கிறார் இல்லையா, தலைவருடைய குழந்தையை வாங்கிட்டு குழந்தையோடு உள்ள போனாங்க நெருப்புல. ஊரே சேர்ந்து வணங்குற நெருப்பு அப்படின்னா எவ்வளோ பெருசாக இருக்கும். அப்போ அந்த நெருப்புக்குள்ள குழந்தைய தூக்கிட்டு போகிறாங்க. இங்கே எல்லாம் பதட்டம், ஏன்னா குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க, இவங்க போனால் பரவாயில்ல, குழந்தைய தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி வர்றாங்க. வரும் பொழுது குழந்தையும் சலாமத்தாக இருக்குது, ஹாஜா நாயகம் சலாமத்தாக இருக்கிறாங்க. இப்போ இதை பார்த்து அவங்களுக்கு ஆச்சரியம், நம்ம இவ்வளவு நாள் வாங்கிட்டு இருந்தோம், இப்படி இருந்த நம்மையே இந்த நெருப்பு சுடுது, ஆனால் இவங்க ஒரு நாள் கூட வணங்கலை, இவங்களுக்கு இந்த நெருப்பு சுடவே இல்லையே. அது மட்டும் இல்லை, இவங்க ஈமானோட இருக்கிறாங்க. குழந்தை என்ன பண்ணுச்சு? குழந்தை இவங்களுடைய குழந்தை, மஜூசியுடைய குழந்தை. அப்போ இன்னொரு விஷயம் இதிலிருந்து எழுதுறாங்க, வெளிமார்களுடைய சுகபத்தை பெறக்கூடியவர்கள், இறை நேசர்களுடைய சுகபத்தை பெறக்கூடியவர்கள், அவர்களும் அவர்களோடு சேர்ந்து அவங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கிறதோ, என்ன பலன்கள் கிடைக்கிறதோ, அது இவங்களுக்கும் சேர்ந்து கிடைக்கிறது தான். அந்த குழந்தையும் சலாமத்தாக இருந்தது. அதை ஒப்படைச்சதுக்கு பிறகு
அந்த குழந்தை சொல்கிறது அங்கே என்ன பார்த்தோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுது. இதை கேட்டு அந்த ஊர் முழுக்க இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இப்படி பல ஊர்களை பல நாடுகளை கடந்து போகும் பொழுது ஒவ்வொரு இடத்திலும் ஒரு அற்புதத்தை நம்ம சொல்லலாம். சரி, இப்போ அற்புதங்கள் அப்படின்னு நம்ம பேசிட்டு வந்திருக்கிறோம். அதே மாதிரி அற்புதங்கள் மட்டும் பேசிட்டு வர்றது நம்முடைய நோக்கம் இல்லை. சில விஷயங்கள் இருக்குது. அது ஹாஜா நாயகம் இறை நெருக்கத்தை பெறுவதற்கு சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆனால் ரெண்டு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஒன்று, தொழுகை. அந்த தொழுகையிலும் கூட இஷ்ராக்குடைய தொழுகை இருக்கு இல்லையா, இஷ்ராக்குடைய தொழுகையை பற்றி பிரத்யேகமாக சொல்லியிருக்கிறாங்க. இரண்டாவது, நம்முடைய சுத்தம், உடல் சுத்தம், வெளியுறங்கமான சுத்தமாக இருக்கட்டும், உள்ரங்கமான சுத்தமாக இருக்கட்டும், அந்த இரண்டையும் பற்றியும் ஹாஜா நாயகம் ஒரு செய்தியை சொல்கிறாங்க. ஒன்று, இஷ்ராக்குடைய தொழுகை. அந்த தொழுகையை பற்றி ஹாஜா நாயகம் சொல்லும் பொழுது, இது இறைநேசர்களுக்கான தொழுகை. இந்த தொழுகையை இறைநேசர்கள் வளமையாக வைத்திருப்பார்கள். காரணம், தொழுகை முடிஞ்சதுக்கு பிறகு சூரியன் உதயமாகும் வரை தன்னுடைய ரப்பினுடைய பொருத்தம் வேண்டும் என்று ஒரே இடத்துல ஃபஜ்ர் தொழுகை முடிச்சுட்டு எந்திரிச்சு போறதில்லை. அதே இடத்துல உட்காந்து சூரியன் உதயமாகும் வரை ஜிக்ரில் இருந்துட்டு இஷ்ராக்குடைய நேரம் படும் பொழுது இஷ்ராக்கு தொழுகிறது. இதை பற்றி அவங்க சொல்லும் பொழுது ஒரு ஹதீஸையும் சேர்த்து சொல்றாங்க. சொல்றதுக்கு நேரம் இருக்குமான்னு தெரியல. அதாவது நான் சுருக்கமாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிருக்கேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல ஷைத்தான் பேசின ஒரு நிகழ்வை சிறிய சிற்பி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய கிதாபில் எழுதியிருக்கிறதா ஹாஜா நாயகம் ஒரு செய்தி சொல்றாங்க. ஷைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல பேசின செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடந்து போகும்பொழுது அந்த இடத்துல ஷைத்தான் கவலையோடு இருக்கிறத ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க. ஏன் கவலையா இருக்கிற அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் பொழுது அந்த ஷைத்தான் சொன்னா, உங்களுடைய உம்மத்தில் 4 பேர் இருக்கிறாங்க, அந்த 4 பேர் எனக்கு கவலையில் ஆகுறாங்க, அந்த 4 பேருடைய செயல் எனக்கு ஆக கவலையா இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த 4 செயல்களின் மூலமாக அல்லாஹ் தஆலா அவங்களுடைய எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறான். நான் இவ்வளவு நாள் பாவம் செய்ய வச்சேன், ஆனால் ஒரு செயல் செய்யறதுனால அல்லாஹ் தஆலா அந்த பாவத்தை மன்னிச்சிடறாங்க. அது எனக்கு எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு ஷைத்தான் சொன்னதாக 4 செய்தியை சொல்றாங்க. முதல் செய்தி என்ன அப்படின்னா, யார் பாங்கு சொல்லுகிறாரோ அவருடைய பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான். அது மட்டுமில்லை, யார் பாங்குடைய சத்தத்தை கேட்டு அதற்கு பதில் சொல்லுகிறார்களோ அந்த பதிலுக்காக வேண்டியும் அல்லாஹ் தஆலா அவருடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறான். இரண்டாவதாக அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஷைத்தான் சொன்ன ஒரு விஷயம். இரண்டாவதாக, போருக்கு செல்லக்கூடிய முஜாஹிதீன்கள், ஷுஹதாக்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க ஷஹீத் ஆகிறனாலும் பரவாயில்ல, யார் இறைவனுக்காக வேண்டி தன்னுடைய உடல் உழைப்பை செய்கிறார்களோ அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா பாவங்களை மன்னிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் ஹலாலான ரிஸ்கை யார் சம்பாதிக்கிறாங்களோ, சம்பாதிக்கிறது மட்டுமல்ல அது மற்றவங்களுக்கும் கொடுத்து உதவி செய்கிறாங்களோ அவர்களுடைய பாவத்தையும் அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான். நான்காவதாக, யார் சுபஹ் தொழுது விட்டு சூரியன் உதயமாகும் வரை திக்ரில் இருந்துட்டு இஷ்ராக்கு தொழுகிறார்களோ அவர்களுடைய பாவத்தையும் அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறார். இந்த செய்திகளை ஹாஜா நாயகம் தன்னுடைய முரீதுகளுக்கு சொல்லிக் கொடுத்து இஷ்ராக்குடைய வளமை ஆகினாங்க. அது மட்டுமில்லை, இன்றைய இளைஞர்கள் பெரியவர்கள் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு செய்தி. ஹாஜா நாயகம் சொன்ன ஒரு விஷயம், ஃபர்தான குளிப்பு இருக்கு இல்லையா, ஃபர்தான குளிப்பு அது எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படிங்கிறத ஹாஜா நாயகம் சொல்றாங்க. ஃபர்தான குளிப்பு யாருக்கு கடமையாகிறதோ அவருடைய ஒவ்வொரு ரோமத்திலும் குளிப்பு இருக்குது. ஒவ்வொரு ரோமத்தையும் அவர் தண்ணீரினால் கழுவி சுத்தம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு ரோமத்திற்கும் குளிப்பு கடமை இருக்கிறது. யார் ஒரு ரோமத்தை குளிக்கும் பொழுது மிச்சம் விடுறாங்களோ அந்த ரோமம் நாளை மறுமையில் அவரோடு விவாதம் பண்ணணும். அவருக்கு எதிராக நாளை மறுமையில் சாட்சி சொல்லும். அதே போன்று ஹாஜா நாயகம் சொன்ன ஒரு செய்தி, அவங்க ஒரு கிதாபில் பார்த்ததா ஒரு செய்தியை சொல்றாங்க. ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹுடைய உம்தா என்கிற கிதாபில் பார்த்ததா ஒரு செய்தியை சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இந்த நேரத்தில், அதாவது குளிப்பு கடமையாகக்கூடிய நேரத்தை பற்றி சொல்லும் பொழுது முதலில் செய்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்
அன்னை ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சேரும் பொழுது ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து குளிக்க சொன்னாங்க. முதல் குளிப்பு ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து குளிக்க சொல்றாங்க. அப்படி குளிக்க சொல்லும் பொழுது அந்த நேரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, நீங்கள் இந்த விஷயத்தை சொல்றீங்க இல்லையா, இதுக்கு ஏதாச்சும் நன்மை கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. நான் இந்த குளிப்பை குடிச்சா எனக்கு ஏதாவது நன்மை இருக்கான்னு கேட்குறாங்க. அப்போ அந்த இடத்துல ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் குளித்தால், நீங்கள் குளிக்கும் பொழுது அந்த உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரோமத்திற்கும் பதிலாக 1000 ஆண்டுகள் இபாதத்துடைய நன்மை எழுதப்படும். அது மட்டுமில்லை, அந்த ரோமத்திலிருந்து வரக்கூடிய தண்ணீர் ஒவ்வொரு சொட்டிலிருந்தும் அல்லாஹ் தஆலா ஒரு மலக்கை படைக்கிறான். அந்த மலக்கு கியாமத்து நாள் வரை இபாதத் செய்து கொண்டிருக்கிறார். அந்த இபாதத்துடைய கூலி இவருக்கு எழுதப்பட்டு கொண்டே இருக்கும் என்பதாக ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னதா ஒரு செய்தி. அது மட்டுமில்லை, அதே நேரத்தில் இந்த ஃபர்தான குளிப்பு குடிக்கிறாங்க இல்லையா, அவர்களை பார்த்து இந்த இபாதத்துக்கு சொந்தக்காரர்கள் இவ்வளவு விஷயங்களை சொல்லிட்டு கடைசியில் சொல்றாங்க. இந்த சொல்லிட்டு இருக்கும்போது, தன்னுடைய முரீதுகளை சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு அழுகவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அழுதுட்டு சொன்னாங்க, நான் இப்போ மேலே சொன்னேன் இல்லையா, இந்த விஷயங்கள் எல்லாம் யார் ஹலாலான முறையில் குளிப்பு கடமையாகி குளிக்கிறாரோ அவருக்கு சொன்ன விஷயம். ஹலாலான விதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்ம என்ன சொல்லலாம், கணவன் மனைவியோடு சேரக்கூடிய அந்த விஷயம். இரண்டாவது, தூக்கத்தில் நமக்கு குளிப்பு கடமையாகக்கூடிய விஷயம். இதை தவிர மற்ற விஷயங்கள் நாம் இருக்கு இல்லையா, இந்த எல்லா விஷயங்களும் ஹராமில் சேரும். அப்படி யார் ஹராமாக குளிப்பு கடமையாகி அவர் குளிக்கும் பொழுது, அந்த ஹராமான குளிப்பு அப்படின்னா குளிக்காம இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது, குளிச்சுதான் ஆகணும். அப்படி யார் குளிக்கிறாரோ அவருடைய ரோமத்தில் ஒவ்வொரு ரோமத்திற்கும் பதிலாக பாவங்கள் எழுதப்படுகிறது. அவர் குளிப்பு கடமை ஆகி நிறைவேற்றும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு தண்ணீர் சொட்டிலிருந்தும் ஒரு ஷைத்தான் படைக்கப்படுகிறார். அந்த ஷைத்தான் கியாமத்து நாள் வரை இந்த உலகத்தில் என்னென்ன ஃபித்னாக்களை ஏற்படுத்துகிறானோ எல்லா ஃபித்னாக்களுடைய பாவமும் அவருக்கு எழுதப்படுகிறது. நன்மையை பற்றி சொல்லும்போது சந்தோஷமா இருந்திருக்கும். இப்படி ஒரு செய்தியும் இருக்கிறது. ஒருவர் ஹராமான முறையில் குளிப்பு கடமையாகி அவர் குளிச்சுதான் ஆகணும். அப்படி குளிக்கும் பொழுது அவருடைய ஒவ்வொரு தண்ணீர் சொட்டிலிருந்தும் ஷைத்தான் படைக்கப்படுகிறான். அந்த ஷைத்தான் என்னென்ன ஃபித்னாக்களை, அவங்க மற்றவனுக்கு செய்கிறத விடுங்க, ஃபர்ஸ்ட் அந்த ஷைத்தான் ஃபர்ஸ்ட் யாருக்கு தான் ஃபித்னாவை ஏற்படுத்துவான்னா இவனுக்கு தான் ஃபித்னாவை ஏற்படுத்துவான். இவன் என்னென்ன ஃபித்னாக்களை ஏற்படுத்துகிறானோ, என்னென்ன பாவங்களை உண்டாக்குகிறானோ எல்லா பாவங்களுடைய தீமையும் இவருக்கு எழுதப்படுகிறது என்பதாக சொன்னார். இப்படி பல செய்திகள் அவர்களை இந்த உம்மத்திற்கு விட்டு சென்றவைகள், அவர்களை வழி நடத்துவதற்காக வேண்டி, நம்மை பக்குவப்படுத்துவதற்காக வேண்டி விட்டு சென்ற செய்திகள் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அவர்கள் என்ன வழியில் நம்மை வாழ சொல்லியிருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் வாழக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தஆலா தந்திடுவானாக. குறிப்பாக இந்த இந்திய நாட்டில் எத்தனை பேர் முஸ்லீம்களாக இருக்கிறார்களோ எல்லா முஸ்லீம்களுக்கும் வழியாக பொறுப்பாளராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நியமிக்கப்பட்டவர்கள் சையதுனா ஹாஜா முஈனுத்தீன் அஜ்மீர் சிஷ்தி ரலியல்லாஹு தஆலா. அவர்களை நேசித்து வாழக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தஆலா தந்திடுவானாக. நாம் ஆரம்பத்தில் சொன்னது போல, நாம் இந்த உலகத்தில் என்னென்ன விஷயங்களுக்காக வேண்டி மற்றவர்களை நேசித்தாலும் சரி, நாளை மறுமையில் நமக்கு கை கொடுக்க போவது நாம் இறைவனுக்காக வேண்டி ஒரு மனிதனை நேசிக்கும் பொழுது அந்த மனிதருடைய நேசமும் அவரிடத்தில் இருக்கக்கூடிய தக்வாவும் தான் நமக்கு பயன் தரப்போகிறது. அல்லாஹ் தஆலா முத்தகீன்களை, சாலிஹீன்களை மதித்து வாழக்கூடிய, நேசித்து வாழக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தஆலா நமக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகளுக்கும், குறிப்பாக நம்முடைய சமூகத்துடைய இளைஞர்களுக்கும் அல்லாஹ் தஆலா தந்திடுவானாக. இறையில்லமாம் கஅபா ஷரீஃபையும், இறை தூதரின் பூங்காவனமான ரோதா ஷரீஃபையும் நம்முடைய வாழ்க்கையில் பலமுறை கண்டு தரிசிக்கக்கூடிய பேரின்ப பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு நிரப்பமாக்கி தந்திடுவானாக. நாம் இந்த ஜும்மாவுடைய சபையில் எப்படி ஒன்று கூடியிருக்கிறோமோ அதே போன்று நாளை மறுமையில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு, அவருடைய சஹாபாக்கள், அவருடைய நேசர்கள் என்று எல்லோரும் புடைசூர சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹ் தஆலா நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் தஆலா ஒன்று கூட்டுவானாக என்ற நல்ல துஆவை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.